மறுபடியும் ஆரம்பிச்சிட்டீங்களே, நல்லது, பாராட்டுறேன். அப்போ கம்பேர் எல்லாம் பண்ண வேணாங்க. நான் வந்து சும்மா இந்த அரிசி மூட்டை, கொஞ்சம் காய்கறி, கொஞ்சம் தீனிகள் கொடுக்கறதுக்காக நான் இங்கே நோட்டு புத்தகம் கொடுக்கறது, இதுக்காக நாங்கள் அரசியல் பண்ண வரலை. தம்பி, அந்த பிஸ்கட் பாக்கெட் கீழே கிடக்குது, எடுங்க. உணவு பாக்கெட் கீழே இருக்கக்கூடாது, அது எடுங்க. இல்லை இல்லை, கீழே கிடக்குது, உணவுப் பொருள் மிதிப்படக்கூடாது. அதெல்லாம் நம்ம அவங்க மக்கள் அப்படியெல்லாம் நான் சொல்லலை. தம்பி விஜய்க்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நான் மற்ற மாதிரி சீப் அரசியல்லாம் பண்ண விரும்பலை. அவர் கோர்ட்டில் பிஸியாக இருக்கார். ஐயா, இது நாங்கள் இறங்கிட்டோம். நீங்கள் தள்ளி விடாட்டியும் கூட நாங்கள் விழுந்து நீச்சல் அடிச்சுட்டு கப்போட வருவோம். ஆமாம், யாரோடய நாங்கள் பயணிப்போம். எங்களுக்கு அதெல்லாம் கிடையாது. அதிரடி அரசியல், தடாலடி பதவிகள், எளியவருக்கான அனைவருக்குமான ஆட்சி அதிகாரம், ஏழைகளின் இந்திரலோகம், ஏழைகளின் இந்திரலோகம். டிடிஐ சத்தமா சொல்லுங்க. இந்திய ஜனநாயக புலிகள், சத்தமா சொல்லுங்க. இந்திய ஜனநாயக புலிகள், கழுத புலி மாதிரி சொன்ன இந்திய ஜனநாயக புலிகள்ங்கிற ஒரு ஆவேசம் வர வேணாமா? பசியில் இருக்கோம், நாங்க பார்த்து பார்த்து பசியில் இருக்கோம். எங்களை ஏமாத்திட்டு போயிட்டே இருக்காங்க. இனிமேல் விட மாட்டோம். வேற ஆமாங்க, நாங்க சினிமாவில் நடிக்கிறேன்னு எல்லாம் அப்படியே அழுதுட்டு உட்கார்ந்து இருக்காங்க. போமே, அது என் பொழப்பு. இந்த நாளைக்கு கூட ஷூட்டிங் இருக்குது. என் பொண்டாட்டி பிள்ளைய நீயா காப்பாத்துவ? போமே, அது உண்மைதான் நீங்க கேட்கறது. அது இதில் தீவிரமாக இறங்கிருக்கும், அதில் மாற்று கருத்தே இல்லை. இந்த தேர்தலுக்கு முன்னாடியும் சரி, இந்த தேர்தலுக்கு பிறகும் என்னுடைய பயணம் சாவர நொடி வரைக்கும் முழுக்க முழுக்க இந்திய திருநாட்டின் முன்னேற்றத்துக்காக இருக்கும். ஆட்சியில் எல்லா எளியவர்களையும் பதவியில் அமர வைக்கிறதா தான் இருக்கும். மறுபடியும் நீ இப்படியே பண்ணிட்டு இருக்கிறீங்க, என்னப்பா பண்றது? போன தடவை திரிசாவை வச்சு இந்த பக்கத்துல இருந்து என்ன மாட்டி விட்டீங்க. ஐயோ ஐயோட இதை நான் அவை குறிப்பிலிருந்து எடுத்து விடுகிறேன். எனக்கு ஏதாவது ஒரு அரை கோடி ஒரு கோடி வரும், அதை கெடுத்துறாங்க. கட்சி நடத்த காசு வேணாமா ஐயா? வாங்க வாங்க, சொல்லுங்க ஐயா, சொல்லுங்க ஐயா.